அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி உங்களுக்காக வேலைக்கு வர்றவங்களுக்கு வராதவங்க இல்லை, கஷ்டப்பட்டு வேணும் அப்படின்றவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக தொகையாக கொடுங்க. இந்த 25 நாளுக்கு உங்கள் சம்பளம் என்ன, வருஷத்தில் 4 ஒரு பங்கு அதான் உங்களுக்கு ஊக்கத்தொகையாக கொடுத்துருக்காங்க வேலை செய்ய சொல்லி. அதுக்காக தான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க, உங்களை பார்த்து மக்களை சொல்லிட்டு போவோம், தெரிவிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ எவ்வளோ நாள் ஆகுது தலைவர் நீ பேசுங்க. அதாவதுமா, நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வந்துருக்கோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த வேலையை வந்து 100 நாள் செஞ்சுட்டு, ஆனால் இருக்கிற அரசாங்கம் இந்த 4.5 வருஷத்தில் உங்களுக்கு இந்த வேலையை 100 நாள் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது இதுக்கு ஒரு வாரம் செய்யணும். ஆனால் இப்போ பாரத பிரதமர் என்ன சொல்கிறீங்க, இந்த 100 நாள் வேலையை 125 நாளாக மாற்றி இப்போ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 319 ரூபா சம்பளம் வாங்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு வேலை வாங்குறீங்க. உங்கள் சம்பளம் எவ்வளோ தராங்க ஒரு நாள் தெரியுமா உங்களுக்கு? 250 ரூபா 68 பைசா ஆகுமா? இல்லை 250 ரூபா செய்கிற அளவு பொறுத்து தான் போடுவாங்க. கம்மியாக செய்யறாங்க. இப்போ ஏப்ரல் மாதம் 319 ரூபா பிரதமர் சம்பளம் எல்லாம் 336 ரூபா செஞ்சா போட சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுக்குற அளவு பிரகாரம் செஞ்சா 336 ரூபா சம்பளம். இந்த மாதிரி செஞ்சா அவங்களுக்கு சம்பளம். அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 100 நாள் வேலை செய்யும்போது இருக்கிற திமுக அரசாங்கம் 10% பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசாங்கம் பிரதமர் வந்து 90% முன்னாடி கொடுத்தாங்க. இப்போ என்ன சொல்லிருக்காங்க இந்த சட்டத்தில் அப்படின்னா, விஜி ராம்ஜின் பேரு திட்டத்தில் இப்போ வந்து நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா 125 நாள் கொடுக்க சொல்கிறாங்க. அந்த 125 நாள் வேலைக்கான சம்பளத்தில் 60% பிரதமர் தலைமையிலான மத்திய அரசாங்கம் நாங்கள் கொடுக்குறோம்.